ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஷோ நண்பர்களே. என்னடா டைட்டிலுக்கும் தமிழுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஒரு சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் பேக் டு பேக் நிறைய ஒர்க்ஸ் இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல. கொஞ்சம் பெரிய கேப்பாக ஆயிடுச்சு. குறிப்பாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி நாக் அவுட்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் பற்றி என்னால் பேச முடியல. இந்த மீன் டைமில் நிறைய பேர் எனக்கு பிங்க் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்ஸ்லையும் ஃபைனல்ஸ் பற்றி பேசுங்க, ஃபைனல்ஸ் பற்றி வீடியோ போடுங்க, எப்போ வீடியோ போடுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நிஜமாவே உங்களோட இந்த அன்புக்கு ஐ ரியலி ஃபீல் கிரேட்ஃபுல். நீங்கள் தான் என்னோட ரியல் மோட்டிவேட்டர்ஸ். உங்களோட மெசேஜஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ நிஜமாவே அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அண்ட் ஐம் ரியலி சாரி ஃபார் கீப்பிங் யூ கைஸ் வெயிட்டிங். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்ன மன்னிச்சிருங்க. அண்ட் கோயிங் இன் டு திஸ் வீடியோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஒரு ஓவர் வியூவாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நான் எப்படி பார்க்குறேன், இதில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒவ்வொரு டீமும் இந்த டோர்னமெண்ட்டில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டீம் வைஸ் ஓவர் வியூவாக பார்ப்போம். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆஸ்திரேலியா சொல்ல போனால் ஒரு ஹாஃப் சைடோட தான் இந்த டோர்னமெண்ட்குள்ளேயே வந்தாங்க. அவங்களோட 2 ப்ராப்பர் மெயின் ஆல்ரவுண்டர்ஸ் இல்லாமல் போனாங்க. அவங்களோட என்டையர் பேஸ் பேட்டரியுமே இன்ஜுரி காரணமாக அன்அவைலபிளாக போனாங்க. பேக் டு பேக் சாம்பியன்ஸ் ட்ராஃபி டைட்டில்ஸை வின் பண்ணதுக்கப்புறம் போன 2 எடிஷன்ஸில் ஒரு மேட்ச் கூட வின் பண்ண முடியாமல் ஒரு புவர் ரெக்கார்டோட தான் இந்த டோர்னமெண்ட்குள்ளே வந்தாங்க. ஸ்டீவ் ஸ்மித் இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலிங் அட்டாக்கை வச்சே அவங்கள நல்லா லீட் பண்ணி செமிஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போனார். இவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் இங்கிலாந்து கூட அது ஒரு ஒன் சைடட் கேம் மாதிரி தான் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 350+ ரன்ஸ் கன்சீட் பண்ணாங்க. தென் பேட்டிங்லையும் ஏர்லியாகவே ஹெட் அண்ட் ஸ்மித்தோட விக்கெட்ஸை விட்டாங்க. ஆஸ்திரேலியா வேர் ஸ்ட்ரகிளிங் அட் த டைம். இங்கிலாந்துக்கு இது ஒரு ஈஸி வின் மாதிரி தெரிஞ்சது. பட் ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் அலெக்ஸ் கேரி பியூட்டிஃபுல்லாக ஆடி ஒரு மேமத் ஸ்கோரை கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி அவங்கள வின் பண்ண வச்சாங்க. தென் ஆப்கானிஸ்தான் கூடயும் ரொம்பவே நல்லா ஆடினாங்க. பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலையுமே நல்லா பண்ணாங்க. ஆப்கானிஸ்தானை ஒரு நல்ல சேஸபிள் டார்கெட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. தென் பேட்டிங்லையும் பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணாங்க, அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு நல்ல வின்னிங் பொசிஷனில் இருந்தாங்க. பட் அந்த மேட்சும் மழை வந்து கால் ஆஃப் ஆகிடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சும் மழைனால கால் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த இங்கிலாந்து மேட்ச் இவங்களுக்கு ரொம்பவே க்ரூஷியலான ஒன்று. சப்போஸ் அந்த மேட்ச் அவங்க தோற்றுருந்தாங்க அப்படின்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி எடிஷன்லையும் ஒரு மேட்ச் கூட வின் பண்ண முடியாமல் போயிருக்கும். அண்ட் ஃபார் த 3rd ஸ்ட்ரைட் எடிஷன் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் கூட வின் பண்ண முடியாமல் போயிருக்கும். பட் இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் அட்டாக்கை வச்சே அவங்க சம்பவம் நல்லா விளையாடி செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ் அ கேப்டனாக அவரோட பிரில்லியன்ஸை இங்கே ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. செமிஃபைனல்ஸில் இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக அவர் கொண்டு வந்த அந்த காம்பினேஷன் நிஜமாக சொல்கிறேன், வேறு எந்த டீமும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அது என்ன தான் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் அட்டாக்காக இருந்தாலுமே அது நிஜமாவே ஒரு காம்படிட்டிவ் பவுலிங் அட்டாக். அங்கே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் அவங்க இருந்த ஃபார்முக்கு அவங்க விளையாண்டுற விதத்தை வச்சு பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் அட்டாக்கை வச்சே அந்த செமிஃபைனல்ஸை ஆல்மோஸ்ட் கடைசி ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டார். கடைசியில் ஹர்திக் பாண்டியா வந்து அந்த 2-3 சிக்ஸஸ் அடிக்காமல் இருந்திருந்தா ஹூ நோஸ், மேபி ஆஸ்திரேலியா அந்த கேமை வின் பண்ணி இன்னொரு ஐசிசி ஃபைனல்ஸ்க்கு கூட என்ட்ரு ஆயிருப்பாங்க. பட் இட் டிடன்ட் ஹேப்பன். நல்ல ஃபைட்டை காமிச்சாங்க. ஸ்டீவ் ஸ்மித் அவங்கள நல்லாவே லீட் பண்ணார். அவங்களோட அந்த எஃபர்ட்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸ்டீவ் ஸ்மித் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேப்டன்ஸ் ஆஃப்டர் ரிக்கி பாண்டிங் அண்ட் MS தோனி. அந்த சாண்ட் பேப்பர் இன்சிடென்ட் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா ஆஸ்திரேலியாவோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸாக அவரோட கரியர் அவர் முடிச்சிருப்பாரு. பட் இட் டிடன்ட் ஹேப்பன். இந்த டோர்னமெண்ட்டில் ஆஸ்திரேலியாவை நல்லாவே லீட் பண்ணியிருக்காரு. அவங்கள செமிஃபைனல்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தார். அதுலேயும் நல்ல ஃபைட்டை காமிக்க வச்சார். பட் ஈவென்ச்சுவலி நம்ம பிளேஸ் கம்ப்ளீட்டாக அவங்கள அவுட் ப்ளே பண்ணிட்டாங்க. தென் அடுத்தது ஆப்கானிஸ்தான் பார்த்தா அவங்க வேர்ல்டு கிரிக்கெட்டில் நாங்கள் சின்ன டீம் கிடையாதுன்னு டைம் டு டைம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஃபுல் மெம்பர் நேஷனுக்குமே அவங்க ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டராக இருந்துட்டு வராங்க. இந்த கடைசி 3 ஐசிசி ஈவெண்ட்லையுமே பார்த்தா ஒவ்வொரு டீமுக்குமே அவங்க ஒரு டஃபர் ஆப்போர்ஷனாக இருந்திருக்காங்க. தே கீப் லேர்னிங், தே கீப் எவால்விங். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவங்களோட கண்ட்ரியில் ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் டுவோர்ட்ஸ் கிரிக்கெட் அவங்க ஒரு சில ஃபென்டாஸ்டிக் ஜாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜானத்தன் ட்ராட் அவங்கள ஒரு நல்ல டைரக்ஷனில், ரைட் டைரக்ஷனில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஓடி வேர்ல்ட் கப்பில் அஜய் ஜடேஜா, T20 வேர்ல்ட் கப்பில் பிராவோ, இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் யூனஸ் கான்னு அந்த ஹோஸ்ட் கண்ட்ரிஸோட லெஜெண்டரி எக்ஸ்பர்ட் பிளேயர்ஸை மென்டர்ஸாக சைன் பண்ணுறதை அவங்க ஒரு ஹேபிட்டாகவே கொண்டு வந்துட்டாங்க. அவங்கள வச்சே அந்த டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸையும் அங்கே எப்படி விளையாடணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு லாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸில் நிறைய க்ளோஸ் கேம்ஸை, ஈவன் அவங்க வின்னிங் பொசிஷனில் இருந்த கேம்ஸை கூட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியாமல் லூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது அவங்களோட பாஸ்ட்லேருந்து நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அண்டர் ப்ரெஷரில் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வராங்க. இங்கிலாந்து கேமில் அது நல்லாவே தெரிஞ்சது. இது ஒரு டஃப்பான டோர்னமெண்ட். ஒரு கேம் லூஸ் பண்ணால் கூட செமிஃபைனல்ஸ் போகிறது ரொம்பவே கஷ்டம். ஆப்கானிஸ்தான் ஈவன் தோ அவங்களால செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆக முடியாமல் போயிருந்தாலும் இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க ரொம்பவே நல்லா ஆடிருக்காங்க. நல்ல ஃபைட்டை காமிச்சிருக்காங்க. நல்ல கிரிக்கெட் ஆடிருக்காங்க. தேல் கண்டினியூ டு டூ வெல். இனி அப்கமிங் இயர்ஸில் வெரி சூன் ஒரு ஐசிசி ஃபைனல்ஸில் இவங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட் ஃபார் தெம். தென் அடுத்ததாக பங்களாதேஷ், ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் ஸ்குவாட் இந்த டோர்னமெண்ட். இருந்தாலும் கொஞ்சம் ஃபைட்டை காமிச்சாங்க. ஒரு சில டீம்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டீசன்ட் பிட் ஆஃப் கிரிக்கெட்டை இவங்க ஆடிருக்காங்க. இந்தியா கூட 35 for 5 இருந்து ஒரு டீசன்ட் டோட்டலில் போஸ்ட் பண்ணாங்க.
செகண்ட் இன்னிங்ஸில் நல்லாவே போட்டு கேமை நல்லா ஸ்லோ பண்ணி 47th ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. அதே மாதிரி தான் நியூசிலாந்து கூடயும் ஒரு பிலோ பர் ஸ்கோர் தான் போஸ்ட் பண்ணாங்க. இருந்தாலும் 47th ஓவர் வரைக்கும் அவங்களையும் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. சம்பாட் ஓகேஷாக இந்த டோர்னமெண்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சவுத் ஆஃப்ரிக்கா, ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்ஸ், ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங் ஆர்டர், ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலிங் யூனிட், ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்னே சொல்லலாம். இவங்களோட பேட்டிங் யூனிட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா, அவங்களோட இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் 3 ஃபார்மேட்லையும் செம்ம ஃபார்மில் இருந்த ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவரே இவங்களால 11th ஆட வைக்க முடியல. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் யூனிட் வச்சுருந்தாங்க. அவங்களோட குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் ரெண்டுமே செம்ம கன்வின்சிங்காக கம்ஃபர்டபுளாக ஒன் சைடு கேமை எடுத்துகிட்டு போய் முடித்தாங்க. பட் செமிஃபைனல்ஸில் தே வேர் கம்ப்ளீட்லி பீட்டன் அப், ப்ளோன் அண்ட் த்ரோன் அவே பை நியூசிலாந்து. இந்த டைம் சவுத் ஆஃப்ரிக்கா சோக் பண்ணல. தே வேர் கம்ப்ளீட்லி அவுட் பிளேட் பை நியூசிலாந்து இன் எவ்ரி ஃபேசட் ஆஃப் த கேம். செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஒரு கேயோட்டிக் சுச்சுவேஷனை கோத்ரூ பண்ண வேண்டியதாக போச்சு. இங்கிலாந்து கேமுக்கு அப்புறம் அன்றைக்கே பாகிஸ்தான்லேருந்து துபாய்க்கு ட்ராவல் பண்ணாங்க. தென் அகைன் நெக்ஸ்ட் டேவே துபாயிலேருந்து பாகிஸ்தானுக்கு திரும்பி வந்தாங்க. பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். இது ஒரு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன். சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட செமிஃபைனல் ஷெடியூலிங் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கேஓஸ் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் செமிஃபைனல்ஸை பார்க்குறப்போ 4 டீமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மோரலஸ் சேம் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் இருந்தது. அதுலேயும் இந்தியாவுக்கு தான் ரொம்பவே கம்மி டைம் இருந்தது. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பிளேயர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ ஒரு ஒன் டே கேம் ஆடி முடிச்சுட்டு உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி போகணும், அடுத்த நாளே திரும்பி வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். ஐ ரியலி ஃபீல் சாரி ஃபார் தெம். தென் அடுத்ததாக இங்கிலாந்து பார்த்தா அவங்களுக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் என்ன நடந்தாலுமே அவங்க கண்ணு ஃபுல்லாக இந்தியா மேலே தான் இருந்தது. நீங்கள் ஏன் மேட்ச் பார்த்தீங்கன்னு கேட்டால் இந்தியா துபாயில் மட்டுமே ஆடுறாங்க. உங்கள் பேட்ஸ்மேன் ஏன் ஃபெயில் ஆனாங்கன்னு கேட்டால் இந்தியா ட்ராவல் பண்ணுறதில்ல. உங்கள் பவுலர்ஸ் ஏன் ஃபெயில் ஆனாங்கன்னு கேட்டால் இந்தியாவுக்கு துபாயில் அட்வான்டேஜ் இருக்குது. இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இந்தியான்னு குறை தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர ஒழுங்கான கிரிக்கெட் அவங்க ஆடவே இல்லை. கிரிக்கெட் ஆடுறதையும் மறந்துட்டாங்க. இப்படி ப்ளேம் பண்ணுறதையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதையும் விட்டுட்டு கேமில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டியோட விளாண்டுருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் பாயிண்ட்ஸோடையாவது ஊருக்கு திரும்பி போயிருக்கலாம். ரொம்பவே பவர்ஃபுல்லான டீம் இவங்க. பட் லேக் ஆஃப் சென்சிபிள்னஸ்னால ரொம்ப பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. போத் ஆஸ்திரேலியா அண்ட் ஆப்கானிஸ்தான் கேம்ஸ் ரெண்டுமே இவங்களோட வெரி ஓன் மிஸ்டேக்ஸ்னால தான் தோத்தாங்க. அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடுறோம் அப்படிங்கிற பேரில் ரொம்பவே அடமண்ட்டாக கேர்லெஸ் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. தென் நியூசிலாந்து எக்ஸலன்ட் குரூப் ஆஃப் பிளேயர்ஸ், எல்லாருமே டீம் சக்ஸஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. சாண்ட்னர் ஹி லெட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அவங்களோட பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸை எக்ஸ்ட்ரானரியாக யூஸ் பண்ணார், சூப்பராக ரொட்டேட் பண்ணார். அவங்க எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க. பட் நம்மளோட இந்தியன் டீம் தே வேர் டூ குட் ஃபார் தெம் டு பீட். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஐசிசி ஈவெண்ட்லையும் நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறாங்க. அந்த ட்ராஃபி லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே க்ளோஸராக வராங்க. இருந்தாலும் அந்த டைட்டில் அவங்களால வின் பண்ண முடியாமல் போயிடுது. அதே ஸ்டோரி தான் இங்கேயும் கண்டினியூ ஆகிருக்கு. இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க விளையாண்ட விதம், சாண்ட்னர் அவங்கள லீட் பண்ண விதம் எல்லாமே ஃபினாமினல் அண்ட் கமெண்டபிள். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஃபீல்டிங்கில் ஒவ்வொருத்தரும் பறந்துக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் ரன்னர்ஸப்பாக தான் முடிச்சிருக்காங்க. இந்தியா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபை வின் பண்ணது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலும் நியூசிலாந்து தோத்தது பல பேருக்கு வருத்தமாக தான் இருந்திருக்கும். எனக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அடுத்ததாக இந்த டோர்னமெண்ட்டோட ஹோஸ்ட் அண்ட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான பாகிஸ்தானை பற்றி பார்த்தோம்னா ஐசிசி ஈவெண்ட்ஸில் வழக்கமாக இவங்க சொதப்புற மாதிரி இங்கேயும் சொதப்பி பாகிஸ்தான் பீயிங் பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடிருக்காங்க. சிமிலர் டு இங்கிலாந்து இவங்களும் நல்ல கிரிக்கெட் ஆடலை. ரொம்ப ஏர்லியாகவே இந்த டோர்னமெண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஆனாலும் இவங்களோட ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஒரு சிலர் இந்தியாவை ப்ளேம் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹோஸ்டிங் ரைட்ஸ் வாங்கி ஸ்டேடியம்லாம் ரெனோவேட் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டை நடத்தினாங்க. அவங்க கண்ட்ரியோட எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஐசிசி ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது, அதுவும் ஸ்டேடியம்லாம் ரெனோவேட் பண்ணி கண்டக்ட் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம். எப்படியோ மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட பிளேஸ்க்கு மேட்ச் ஃபீ பே பண்ணுறது கூட அவங்ககிட்ட காசு இல்லை பாவம். அவ்வளோ பண்ணாங்க. அப்படியே இந்த கிரவுண்டோட ட்ரைனேஜ் சிஸ்டம், அப்புறம் மழை வந்து அவுட்ஃபீல்டோட மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாம். பெங்களூரில் இருக்க மாதிரி சப்பேர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் சூப்பர் சாப்பர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாங்கி வச்சு மழை தண்ணியை ட்ரைன் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம். இதே மாதிரி தான் போன T20 வேர்ல்ட் கப்லேயுமே மழை இல்லாமல் அவுட்ஃபீல்ட் வெட்டாக இருந்ததுனால மட்டுமே லாடர் ஹில்லில் நடக்க வேண்டிய கேம்ஸ் நடக்க முடியாமல் போச்சு. ஐசிசி இதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ஹோஸ்ட் நேஷன்ஸ் மலைக்கு எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்காங்க, அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எவல்யூட் பண்ணி ஸ்ட்ரிக்ட் டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும். சும்மா மழை இல்லாமல் அவுட்ஃபீல்ட் வெட்டாக இருக்கிறதுனால மட்டும் ஒரு ஐசிசி ஈவெண்ட்டோட கேம் வாஷ் அவுட் ஆகிறது ஐடியலான திங் கிடையாது. இது மற்ற டீம்ஸோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் அஃபெக்ட் பண்ணுறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. தென் அடுத்ததான் நம்ம இந்தியன் டீமை பற்றி இன்னும் கொஞ்சம் லேட்டராக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டோர்னமெண்ட்டோட ஷெடியூலிங்கை பற்றி பார்ப்போம். என்டையர் ஷெடியூல் ஆஃப் த டோர்னமெண்ட் வாஸ் குட், வெல் பிளான்ட் அண்ட் வெல் ஆர்கனைஸ்டாக தான் இருந்தது. பட் செமிஃபைனல்ஸோட ஷெடியூலிங் தான் ரொம்பவே கேயோட்டிக்காக இருந்தது. குரூப் பிலேருந்து குவாலிஃபை ஆன 2 டீம்ஸுமே துபாய்க்கு ட்ராவல் பண்ணி வந்துட்டு தென் அடுத்த நாளே ஒரு டீம் மட்டும் பாகிஸ்தானுக்கு ட்ராவல் பேக் பண்ணி போகிறது எந்த டீமுக்குமே ஒரு ஐடியலான சிச்சுவேஷன் கிடையாது. இது ஒரு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் தான்.
குரூப் ஸ்டேஜோட ஃபைனல் மேட்ச் முடிகிற வரைக்குமே யார் கூட செமிஃபைனல்ஸில் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தனால தான் தே வேர் ஃபோர்ஸ் டு மேக் சச் அரேஞ்ச்மெண்ட்ஸ். பட் வாட் எவர் இட் இஸ், இந்த குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ்க்கும் செமிஃபைனல்ஸ்க்கும் நடுவில் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த கேஓசியும் வராமல் இவங்க தவிர்த்திருக்கலாம். ஃபைனல்ஸை கமர்ஷியல் ரெவன்யூ காரணமாக சண்டே ஷெடியூல் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி செமிஃபைனல்ஸ்க்கும் ரிசர்வ் டேஸ் வேணும், பிளேயர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ராவல் டேஸ் வேணும், அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுத்து ஃபைனல்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். அப்படிங்கிறதுனால செமிஃபைனல்ஸ்க்கும் ஃபைனல்ஸ்க்கும் நல்லாவே கேப் விட்டுருந்தாங்க. அதுவும் ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. இந்த செமிஃபைனல்ஸ் இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் கேஓட்டிக்காக போயிடுச்சு. மற்றபடி என்டையர் ஷெடியூல் ஆஃப் த டோர்னமெண்ட் வாஸ் வெரி குட். இதில் தான் இந்தியாவோட அந்த துபாய் அட்வான்டேஜ், அன்ஃபேர் அட்வான்டேஜ்லாம் பல பேர் பல டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. ஒரு சில மீடியாஸும் அதை அப்படி தான் போர்ட்ரே பண்ணாங்க. எல்லா பிளேயர்ஸ்கிட்டையும் போய் அவங்களை இன்டர்வியூ பண்ணுறப்போ இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கன்னு இதை ரொம்பவே ஒரு பேசும் பொருளாக வச்சுருந்தாங்க. இதை பற்றின என்னோட ஒப்பீனியன் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அண்ட் பிளேயர்ஸோட சேஃப்டி காரணமாக நம்ம பிளேயர்ஸை பாகிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ண அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பிசிசிஐ இதை ஐசிசி கிட்ட கன்வே பண்ணாங்க. ஐசிசி பாகிஸ்தான் போர்டையும் நம்ம பிசிசியும் வச்சு கலந்து பேசி தான் சரி இந்தியா நியூட்ரல் வென்யூவில் ஆடட்டும், அதுவும் துபாயில் ஆடட்டும்னு டிசைட் பண்ணாங்க. இந்தியா ஒன்றும் நான் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ண மாட்டேன், என்னோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்சஸ்லாம் நான் மும்பைலையோ டெல்லியிலையோ கொல்கத்தாலையோ இல்லை அகமதாபாத்லையோ ஆடிக்கிறேன்னு கேட்கல. நியூட்ரல் வென்யூவில் ஆடுறதுக்கு நாங்கள் ஓகே, நியூட்ரல் வென்யூ எங்கே நீங்கள் சொல்லுங்கள், அங்கே நாங்கள் ஆடுறோம்னு சொன்னாங்க. எல்லாரும் கலந்து பேசி டிசைட் பண்ணி தான் துபாய் லொக்கேஷனை ஃபைனலைஸ் பண்ணாங்க. அது எல்லாருமே அக்ரி பண்ணிக்கிட்ட ஒரு டேர்ம். அதே மாதிரி மீதி இருக்க 6 டீம்ஸுமே இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு தான் டோர்னமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்தியா பாகிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ண மாட்டாங்க, இந்தியா கூட ஆடுற மேட்சஸ் எல்லாமே நீங்கள் துபாய்க்கு தான் ட்ராவல் பண்ணி ஆடணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்க்குமே எல்லா டீமும் அக்ரி பண்ணிக்கிட்டு அக்செப்ட் பண்ணி தான் இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே ஆட வந்திருக்காங்க. அப்படி அது அவங்களுக்கு சரியாக படலை அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லி பைக்காட் பண்ணியிருக்கணும். அப்போ எதுவும் சொல்லாமல் அக்ரி பண்ணிட்டு வந்துட்டு இந்தியா ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கிறத பார்த்து இப்படி அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ இதே மாதிரி இந்தியா இதுக்கப்புறம் ஹோஸ்ட் பண்ண போகிற ஐசிசி ஈவெண்ட்ஸ்லையுமே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணி வர மாட்டாங்க. அவங்களும் ஒரு நியூட்ரல் வென்யூவில் தான் ஆடுவாங்க, ஒரே இடத்துல தான் ஆடுவாங்க. சப்போஸ் அந்த ஈவெண்ட்டில் பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் போனாலுமே அந்த ஈவெண்ட்டோட ஃபைனல்ஸ் அவுட் சைட் இந்தியா தான் நடக்கும். இது ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட். அண்ட் இப்போ இந்தியா ட்ராவல் பண்ணுறதுல ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, குரூப் ஸ்டேஜஸோட மேட்சஸ் எடுத்து பார்த்தோம்னா எல்லா டீம்ஸும் 2 வென்யூவில் அவங்களோட குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் ஆடினாங்க. இந்தியா 1 வென்யூவில் ஆடினாங்க. நியூசிலாண்டும் பாகிஸ்தானும் மட்டும்தான் 3 மேட்சும் 3 வென்யூவில் ஆடினாங்க. ஸோ இந்தியா ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது அவங்களுக்கு நிஜமாவே ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ தட் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும், அவங்க ரிலாக்ஸ் ஆகி ரெக்கவர் ஆகி அடுத்தடுத்த மேட்ச்க்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். இந்தியாவுக்கு நிஜமாவே அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனால் அது மட்டும்தான் இந்தியாவுக்கு இருந்த அட்வான்டேஜ். இப்போ என்ன தான் இந்தியா ட்ராவல் பண்ணல, மற்ற டீம்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களோட ஒவ்வொரு கேம்ஸ்க்கும் இன்பிட்வீன் நிறைய கேப் இருந்தது, அடிக்குவேட் டைம் இருந்தது. அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நிறையவே டைம் இருந்தது. ஸோ இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. வெறும் செமிஃபைனல்ஸோட லாஜிஸ்டிக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கேஓட்டிக்காக இருந்தது. மற்றபடி 4 டீம்ஸ்க்கும் செமிஃபைனல்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹார்ட்லி 1 or 2 days தான் டைம் இருந்தது. அதுலேயும் இந்தியாவுக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் கிடச்சிது. சண்டே நியூசிலாந்து மேட்ச் ஆடிட்டு டியூஸ்டேவே ஆஸ்திரேலியா கூட செமிஃபைனல்ஸ் ஆடணும். நடுவில் இருக்க அந்த ஒரு நாள் கேப்லேயே அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது, ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே பண்ணணும். ஸோ இந்தியா ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறதுல இந்த இடத்துல இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அடுத்தது இவங்க வைக்கக்கூடிய அக்யூசியேஷன் என்னென்னா, இந்தியா ஒரே வென்யூவில் ஆடுறதுனால அங்கே இருக்க கண்டிஷன்ஸ்க்கு இவங்க ஃபெமிலியர் ஆகிட்டாங்க, அதனால தான் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரபிஷான திங். இந்தியா அங்கே விளாண்ட 5 மேட்சஸ்லையுமே பிச்சும் கிரவுண்ட் டைமென்ஷன்ஸும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஒவ்வொரு மேட்ச்லையும் அந்த பிச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இவங்க விளையாடுறது இந்தியாவுக்கு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ஒரு சேலஞ்சாகவே இருந்திருக்கு. இங்கே தான் நம்ம துபாயோட கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் புது சர்ஃபேஸை கொடுத்தாங்க. இப்போ தான் அங்கே ரீசெண்டாக ஒரு ஃப்ரான்ச்சைசி லீக் நடந்து முடிஞ்சது. அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஷார்ட் டியூரேஷனில் ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் ஃப்ரெஷ்ஷான விக்கெட்ஸை கொடுத்தாங்க. அண்ட் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுச்சு. இந்தியா பார்த்தா பேருக்கு தான் ஒரே வெனியில் இருக்காங்களே தவிர அவங்க துபாய் ஸ்டேடியமில் போய் ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. பக்கத்தில் ஐசிசி அகாடமியில் தான் போய் ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டேடியம் இருக்குன்னா அதில் இருக்க மெயின் விக்கெட்டுக்கும் ப்ராக்டிஸ் விக்கெட்டுக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், பால் நல்லா வரும், இல்லைனா ரொம்ப ஸ்லோவாக அன்இவன் பவுன்சஸோடு இருக்கும். இந்த மாதிரி நிலமையில் இந்தியா என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபெசிலிட்டியில் போய் ட்ரெயின் பண்ணிட்டு வந்து துபாய் ஸ்டேடியமில் மேட்ச் ஆடுறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அ சேலஞ்ச் ஃபார் அவர் இந்தியன் பிளேயர்ஸ். இவங்களும் மற்ற டீம்ஸ் மாதிரி தான், மற்ற பிளேயர்ஸ் மாதிரி தான் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் ட்ரெயின் பண்ணிட்டு வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் மேட்சஸ் ஆடி இருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்க பிச்சஸ் எல்லாமே பேட்டிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கே ஆவரேஜ் ஸ்கோர்ஸ்னு பார்த்தா 290, 300. அங்கே நடந்த 10 மேட்சஸில் 8 டைம் 300+ டோட்டல்ஸ் வந்திருக்கு. ஆனால் இங்கே துபாயில் ஹையஸ்ட் ஸ்கோரே 267 தான். இப்போ யார் சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் ஆடி இருக்கா, யாருக்கு அட்வான்டேஜ் இருந்திருக்கு? இங்கே இந்தியாவுக்கு என்ன அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருந்தது? தோற்று போன டீம்ஸும் அவங்களோட மீடியாஸும் சும்மா இதை பற்றி பேசி கதறி எல்லாரையும் மிஸ்லீட் பண்ண தான் பார்க்குறாங்க. இந்தியா அங்கே ஒரு டாஸ் கூட வின் பண்ணல. விளாண்ட 5 மேட்ச்லையுமே 5 டாஸையும் தோற்றாங்க. ஆனாலும் கொடுத்த கண்டிஷன்ஸ்க்கு கரெக்டாக விளாண்டாங்க, நல்லா விளாண்டாங்க, அதனால தான் வின் பண்ணாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு அங்கே ஒன்றுமே கிடையாது.
போன ஏஷியா கப் ஃபைனல்ஸில் ஸ்ரீலங்காவில் தான் தோத்தாங்க. போன ஓடிஐ வேர்ல்ட் கப்லையுமே இந்தியாவில் தான் தோத்தாங்க. 2 அக்கேஷன்லையுமே விசிட்டிங் டீம்ஸ் தான் அந்த ஃபைனல்ஸை வின் பண்ணாங்க. ஹோம் டீம்ஸை விட விசிட்டிங் டீம்ஸ் அங்கே இருக்க கண்டிஷன்ஸ்க்கு ஃபெமிலியராக இருந்துட போகிறாங்க. ஆனால் கிவன் டே கிவன் பிச் அண்ட் கண்டிஷன்ஸ் யார் பெட்டர் கிரிக்கெட் ஆடுறாங்களோ அவங்க தான் அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்தியாவும் இந்த டோர்னமெண்ட்டை நல்லா விளாண்டு வின் பண்ணியிருக்காங்க. அதை விட்டுட்டு சும்மா இந்தியாவோட சக்ஸஸை பார்த்து பொறாமப்பட்டுட்டு அவங்களோட ஃபெயிலியருக்கு இந்தியாவை ப்ளேம் பண்ணுறதுல சுத்தமாக லாஜிக்கே இல்லை. இந்தியா ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே. போன ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் இந்தியா அவங்களோட குரூப் ஸ்டேஜ் மேட்சஸை 9 மேட்சும் 9 வெனியில் ட்ராவல் பண்ணி போய் ஆடினாங்க. அப்பயும் யாரும் அதை பற்றி பேசலை. போன T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியாவுக்கு ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருந்தது. அதை பற்றி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அப்பயும் இங்கிலாந்து அதை பற்றி எதுவுமே பேசலை. இப்போ மட்டும் பேச வராங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஜெலசினால தான் இதெல்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடுற பேரில் அடி வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியாவும் ரீசெண்ட் டைம்ஸில் ஒழுங்காக விளையாடாமல் நிறைய சீரீஸை தோத்துட்டு இப்போ ஐசிசி ஈவெண்ட்னு வரப்போ கொஞ்சம் நல்லா ஆடுறாங்களே, எங்கள் T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்ச மாதிரி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் பொறாமைனால தான் இவங்க இது எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கடைசியாக அங்கே துபாயில் ஆடினது 2018 ஏஷியா கப்பில், அதாவது இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு கரெக்டாக 7 வருஷத்துக்கு முன்னாடி. மற்ற கண்ட்ரி பிளேயர்ஸ் கூட அடிக்கடி அங்கே துபாயில் போய் ILT20 மேட்சஸ் ஆடுறாங்க, ஃப்ரான்ச்சைசி லீக்ஸ் ஆடுறாங்க. நம்ம பிளேயர்ஸ்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. ஸோ நம்ம பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்லி நியூ கண்டிஷன்ஸ் அண்ட் கம்ப்ளீட்லி நியூ சேலஞ்ச் தான். சும்மா அங்கே போய் இருக்கிறதுனால 2-3 வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால மட்டும் அங்கே இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் கரைச்சி குடிச்சிட முடியாது. அதனால இந்தியாவுக்கு பெரிய அட்வான்டேஜும் வந்துடாது. இப்போ ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் விளாடுவாங்க, நிறைய ட்ரெயின் பண்ணுவாங்க, அங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் ஒரு சில ஹோம் மேட்சஸை அவங்க லூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி? CSKMA எல்லாம் பெங்களூரில் RCBயோட ஹையஸ்ட் வின் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. இப்போ இந்தியா அங்கே 2-3 வாரம் துபாயில் போய் தங்குறதுனால மட்டும் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, அதனால தான் அவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், RCBலாம் 18 வருஷமாக ஒரே வென்யூவில் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களால நிறைய மேட்சஸ் வின் பண்ண முடியலையே, ஏன்? இது கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத கம்பேரிசன் மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, irrespective ஆஃப் ஹோம் ஆர் அவே டீம், யார் கிவ் அண்ட் டேல பெட்டர் கிரிக்கெட் ஆடுறாங்களோ அவங்க தான் அந்த மேட்சை வின் பண்ண முடியும், அவங்க தான் அந்த மேட்சை வின்னும் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா ட்ராவல் பண்ணாமல் இருந்ததில் அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருந்தது தான். பட் அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இட்ஸ் நாட் அ பிக் டீல். தே பிளேட் எக்ஸ்ட்ராடினரிலி வெல் இந்த சேலஞ்சிங் அண்ட் வேரியிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் துபாய். அண்ட் அதனால தான் இந்த டோர்னமெண்ட்டை நம்மளால் வின் பண்ண முடிஞ்சது. எண்ட் ஆஃப் டிஸ்கஷன், பாட்டம் லைன் அவ்வளோதான். அண்ட் இப்போ ஃபைனலாக நம்ம இந்தியன் டீம் இந்த டோர்னமெண்ட்டில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். 12 வருஷம் கழிச்சு இந்த ஒன் டே ஃபார்மேட்டில் நம்ம இந்தியன் டீம் ஒரு ஐசிசி ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்குவாடை நான் ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், 11ஸில் விளையாடுற 11 பேரும் நல்லா ஆடணும், அப்படி எல்லாருமே நல்லா ஆடினா மட்டும்தான் நமக்கு நல்ல சான்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எல்லாருமே நல்லா ஆடிருக்காங்க, எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக டீம் சக்ஸஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பிளேயரும் அவங்களோட ரோலில் ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க, அதுவும் வென் இட் வாஸ் நீடட் த மோஸ்ட். இந்த 5 கேம்ஸ்லையுமே ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் க்ரூஷியல் ரோல்ஸ் ஆடி கொடுத்தாங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே அவங்கள சுற்றி மோஸ்ட் வேல்யூபிள் ரன்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாங்க. பேட்டிங் பவுலிங் 2 டிபார்ட்மெண்ட்லையுமே ஒருத்தர் நல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆடி கொடுத்தாங்க. ஃபீல்டிங்கில் கிரவுண்ட் ஃபீல்டிங் வாஸ் எக்ஸலண்ட், பட் நிறைய கேச்சஸை விட்டாங்க. தேங்க் காட் ஹி டிடன்ட் ஹர்ட் அஸ் அ லாட். இந்த டோர்னமெண்ட்டுக்கு நம்மளோட பிளேயர்ஸ், சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், கோச்சிங் ஸ்டாஃப்னு எல்லாருக்குமே நம்ம நிறைய கிரெடிட்ஸ் அண்ட் அப்ரிஷியேஷன்ஸை கொடுத்தே ஆகணும். இதுக்கு முன்னாடி கம்பீர அவரோட ஆக்ஷன்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ்க்கு நான் நிறையவே ட்ரோல் பண்ணியிருக்கேன், கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்கேன். பட் இங்கே ஹீ ஆல்சோ டிசர்வ்ஸ் ஆல் த கிரெடிட்ஸ் அண்ட் அப்ரிஷியேஷன்ஸ். அவரும் ரோஹித்தும் வருண் சக்கரவர்த்தி எடுத்தப்போ ஸ்குவாடில் 5 ஸ்பின்னர்ஸ் 4 ஸ்பின்னர்ஸ் ஆட வைக்க முடியுமா, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சேன். எய்தர் குல்தீப் இல்லைனா வருண் 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் ஆட வைக்க முடியும்னு நினச்சேன். பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு போல்டு மூவ் எடுத்தாங்க. வருண் சக்கரவர்த்தியும் கொண்டு வந்து 4 ஸ்பின்னர்ஸ் ஆட வச்சாங்க. இந்தியாவுக்கு அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. வருண் சக்கரவர்த்தி இந்தியாவுக்கு ஒரு எக்ஸ் ஃபேக்டராக இருந்தார். பும்ரா அவர் இருந்த ஃபார்முக்கு அவர் இந்த டீமில் இல்லைனாலும் இந்த ட்ராஃபி நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வருண் சக்கரவர்த்தியோட எக்ஸ் ஃபேக்டர் ரொம்ப பெரிய காரணம். போன T20 வேர்ல்ட் கப்பில் நமக்கு பும்ரா எக்ஸ் ஃபேக்டராக இருந்தார்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வருண் சக்கரவர்த்தி தான் அந்த எக்ஸ் ஃபேக்டர். பிளேயிங் 11ல் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் ஆடணும் அப்படிங்கிற கம்பீரோட ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டிஸை இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கு. அது கூடவே வருண் சக்கரவர்த்தியோட மிஸ்ட்ரி ஸ்பின்னும் இங்கே நமக்கு ஒரு ஃபார்மிடபிள் காம்பினேஷனை கொடுத்துருக்கு. இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னை நான் ஜஸ்ட் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக மட்டும் பார்க்காம இது ஒரு ரிடம்ஷன் ஸ்டோரியாக பார்க்குறேன். ரிடம்ஷன் ஃபார் ஈச் பிளேயர் அண்ட் ஈச் கோச்சிங் ஸ்டாஃப் ஆஃப் அவர் இந்தியன் டீம். கம்பீரும் அவரோட கோச்சிங் டீமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இந்தியன் டீமை டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஃபெயிலியர்ஸ் அண்ட் கிரிட்டிசிசத்தை ஃபேஸ் பண்ணாங்க. நம்மளும் அதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை லூஸ் பண்ணியிருந்தா, சப்போஸ் நாக் அவுட்ஸ்க்கே குவாலிஃபை ஆகாமல் இருந்திருந்தா கம்பீரோட கோச்சிங் கரியரே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு டைமில், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு ஐசிசி ஒன்றுக்குள்ளே வந்து அந்த ட்ராஃபியை வின் பண்ணுறது இட்ஸ் அ ஹியூஜ் ஃபீட் அண்ட் கிரேட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அண்ட் பிளேயர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ரோஹித் சர்மாவும் அந்த T20 வேர்ல்ட் கப் அண்ட் ஸ்ரீலங்கா ஓடிஐ சீரீஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் சீரீஸில் பெரிய டச்சில் இல்லை. அவரும் நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணார். அவரோட செலெக்ஷன் அண்ட் அவரோட கேப்டன்சி ரோல் எல்லாமே ஹெவிலி கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது. அண்ட் ஹி வாஸ் ஆஸ்க்ட் டு பி ட்ராப்டு ஃப்ரம் தி இந்தியன் டீம் ஆல்சோ.
பட் அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணார், நல்ல கம்பேக் கொடுத்தாரு. இன்னொரு ஐசிசி டைட்டில் நமக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. லாஸ்ட் 8 to 9 monthsல பேக் டு பேக் ஐசிசி டைட்டில்ஸை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே துபாயில் இவர் பவர் பிளேயில் கொடுத்த அந்த ஸ்டார்ட்ஸ் ரொம்பவே க்ரூஷியலாக இருந்தது. மிடில் ஆர்டர் மேலே நிறைய ப்ரெஷர் இல்லாமல் போனதுக்கு இவர் கொடுத்த அந்த ஸ்டார்ட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மற்ற கேம்ஸில் இவர் கிடைச்ச ஸ்டார்ட்டை இவரால் பெருசாக எடுத்துகிட்டு போக முடியல. பட் ஃபைனல்ஸில் அதை எடுத்துகிட்டு போய் அடிச்சு கொடுத்துருக்காரு. பெரிய கேம், பெரிய ஸ்டேஜ் சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு. மற்ற ஐசிசி ஈவெண்ட்ஸ் மாதிரியே இங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்மளை வின் பண்ண வச்சிருக்காரு. ஹி லெட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அண்ட் கைடட் எவ்ரி ஒன் வெரி வெல். 4 ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி 2 ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸை வச்சுக்கிட்டு அவங்கள ரொட்டேட் பண்ணி அவங்கள மேனேஜ் பண்ணுறதுமே ரொம்ப பெரிய விஷயம். ரோஹித் சர்மா அதை பர்ஃபெக்டாக பண்ணார். ஒவ்வொரு மேட்ச்லையும் ஆப்போசிஷனோட பேட்டிங் லைனப், மேட்சோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பவுலிங் ஸ்ட்ராட்டஜிஸோட டிஃப்ரெண்ட் பவுலர்ஸை வச்சு அட்டாக் பண்ணார். ஆஸ் அ கேப்டன் ஹி டிட் எவ்ரி திங் பர்ஃபெக்ட். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அதே மாதிரி தான் சுப்மன் கில், அவரும் ஹெவிலி கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட ஒரு பிளேயர். டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபார்மில் இல்லை. பட் ஜஸ்ட் இன் டைம் அவரோட பெஸ்ட் ஃபார்மெட்டான ஒன் டே ஃபார்மெட்டில் ஹி ஃபவுண்ட் இஸ் ரிதம். அவரோட நல்ல ஃபார்முக்கு வந்தார். ஹி ஆல்சோ டெலிவர்ட் ஃபார் அஸ். கில் கிட்ட எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், இந்த டோர்னமெண்ட்லையும் அவர் பெரிய கேம்ஸில் பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கலை. நியூசிலாந்து கூட, ஆஸ்திரேலியா கூட, அப்புறம் அகைன் ஃபைனல்ஸ்லையும் அவர் பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கலை. விராட் கோலி கிட்டேருந்து ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணி பெரிய கேம்ஸில், பிக் ஸ்டேஜில் எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத அவர் இன்னுமே நிறைய கற்றுக்கணும். ஃபைனல்ஸில் ஒரு பெரிய நாக்கான நல்ல பேஸை செட் பண்ணியிருந்தார். கரெக்டாக அவர் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு எக்ஸலன்ட் கேட்ச் ஃப்ரம் கிளென் ஃபிலிப்ஸ். அந்த பாலில் கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. All the credits has to be given to Glenn Phillips for taking that catch. சுப்மன் கில் இந்த டோர்னமெண்ட்டை நல்லாவே விளையாண்டுருக்காரு. MRF பேட் கான்ட்ராக்டும் வாங்கியிருக்காரு. அந்த பேட்டில் விளையாண்ட பல லெஜெண்டரி பிளேயர்ஸ்க்கு மத்தியில் இவரோட லெகசியை பில்ட் பண்ணுறதுக்கு அவர் இன்னுமே நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. Hope he will do it. தென் விராட் கோலி ஒன்ஸ் அகைன் அவர் ஏன் கிங் கோலி, அவர் ஏன் சேஸ் மாஸ்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. பாகிஸ்தான் கூட செஞ்சுரி போட்டார். தென் செமிஃபைனல்ஸில் ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டாக 84 runs அடித்தார். சேசிங் ரொம்ப ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. பட் துபாயில் சேஸ் பண்ணுறது ஈஸி கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. விராட் கோலிக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024 ஒரு பெஸ்ட் டைமாக அமையல. எக்ஸப்ட் அந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் அண்ட் பெர்த் டெஸ்ட் தவிர மற்ற எல்லா மேட்சஸ்லையுமே அவருக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கு. அவருக்குமே இது ஒரு ரிடம்ஷன் தான். ஈவன் இங்கிலாந்து ஓடி சீரீஸில் கூட அவர் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சாலும் அவரால் பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்க முடியல. பட் when it comes to the big occasion, big tournament, big games, he performed extremely well and got us home. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்சுரிஸை பற்றி சுத்தமாக வரி பண்ணிக்கவே இல்லை. ஆஸ்திரேலியா கூட அந்த செமிஃபைனலில் ஒரு வெல் மேட் 84 ரன்ஸ்க்கு அப்புறம் பவுலர்ஸ் மேலே ப்ரெஷர் போட்டு மேட்ச்சை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு பெரிய ஷாட்ஸ் ஆட போய் அதை ட்ரை பண்ணி தான் அவுட் ஆனார். பவுலர்ஸை நிறைய மோட்டிவேட் பண்ணார். ரோஹித் சர்மா கூட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை டிஸ்கஸ் பண்ணார். ஃபீல்டிங்லேயும் கன் மாதிரி இருந்தார். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ஒவ்வொரு மேட்ச்லையும் அவரோட 200% கொடுத்து இந்த டீமோட சக்ஸஸ்க்கு நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தென் ஸ்ரேயஸ் ஐயர், இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிசிசி அவரை சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அவர் நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் விளையாடின எல்லா டோர்னமெண்ட்ஸ்லையும் ரன்ஸாக அடிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லா டோர்னமெண்ட்ஸையும் வின்னும் பண்ணியிருக்காரு. இங்கேயும் ஹி வாஸ் ஸோ கன்சிஸ்டன்ட் அண்ட் நம்ம பேட்டிங்கோட ஒரு பேக் போனாவே இருந்திருக்காரு. ப்ரெஷரை சோக் பண்ணார், பார்ட்னர்ஷிப்ஸ் பில்ட் பண்ணார், ஆப்போசிஷன் பவுலர்ஸ் அட்டாக் பண்ணார், எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணார். துபாயோட சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் ஐயரோட பேட்டிங் ஒரு கோல்ட் டஸ்ட் மாதிரி இருந்தது. ரொம்பவே கன்சிஸ்டண்டாக ஆடி கொடுத்துருக்காரு. செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர் ஆஃப் த டோர்னமெண்ட். க்ரூஷியல் டைம்ஸில் க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ரன்ஸ் ஆட் பண்ணி கொடுத்து KL அண்ட் பாண்டியாவோட ஜாபை இன்னுமே ரொம்ப ஈஸியாகி கொடுத்துட்டு போயிருக்காரு. மோர் தென் 2023 வேர்ல்ட் கப் இந்த டோர்னமெண்ட்டில் ஸ்ரேயஸ் ஐயர் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாகவும் கம்போஸ்டாகவும் இருந்தது. அவரோட ஃபீல்டிங்குமே டாப் நாச்சாக இருந்தது. அடுத்ததாக அக்ஷர் பட்டேல், நம்மளோட புது பேட்டிங் ஆல்ரவுண்டர். பவுலிங்கில் ஹி வாஸ் அமேசிங். ரொம்பவே க்ரூஷியலான ஃபேஸஸில் ரொம்பவே டஃப்பான ஓவர்ஸை போல் பண்ணார். ரன் ரேட்ஸை கண்டெயின் பண்ணார், பிரேக் த்ரூஸ் கொடுத்தாரு. பேட்டிங்லையும் ரொம்பவே வேல்யூபிள் ரன்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தாரு. நியூசிலாந்து கூட நம்மளை பெயில் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர் கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டார். அதே மாதிரி செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ்லையுமே ஒரு மச் நீடட் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி கொடுத்துட்டு போனார். தென் KL ராகுல் ரீசெண்ட் இயர்ஸில் ODI ஃபார்மெட்டில் ரொம்பவே கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காரு. எல்லா மேட்சையும் கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு கொடுத்துருக்காரு. ODI வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் அவரோட அந்த ஸ்லோவான நாக்குக்கு ஹி வாஸ் ஹெவிலி கிரிட்டிசைஸ்ட். அதுக்கப்புறம் IPLலையும் அவருக்கு ஒரு பெஸ்ட்டான சீசன் அமையலை. அவரோட ரோல், பொசிஷன் இதெல்லாமே ஆல்மோஸ்ட் சீரீஸ் மாறிக்கிட்டே இருந்தது. அந்த ODI வேர்ல்ட் கப் லாஸ் இவருக்கு ஒரு மிகப்பெரிய வழியை கொடுத்துச்சு. அதுக்கு ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்குற மாதிரி இந்த டோர்னமெண்ட்டில் எல்லா மேட்சஸையும் கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு பேட்டிங் விளையாட வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக் ஆர் பிரேக், டூ ஆர் டை சிச்சுவேஷன்ஸ் தான். அதில் கரெக்டாக கால்குலேட்டட் ரிஸ்க்ஸ் எடுத்தார், பெரிய ஷாட்ஸ் அடிச்சு கொடுத்தாரு, சேசிங்கை கம்ஃபர்டபுளாக முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. எல்லா ரன் சேசஸ்லையுமே நாட் அவுட்டாக இருந்திருக்காரு. அவரோட ரோல் அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாருமே KL ராகுல் மாதிரி ஆடிட முடியாது. அவருக்கு எப்போதுமே ஒரு டஃப்பான ரோலை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவர் கொடுத்த எல்லா ரோல்ஸ்லையுமே அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எல்லா டீம்ஸ்க்கும் KL ராகுல் மாதிரி பிளேயர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. நம்ம இந்தியன் டீமுக்கு ரொம்பவே வேல்யூபிளான கிஃப்ட் அவர். அவரோட டிஆர்எஸ் கால்ஸுமே ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக தான் இருந்திருக்கு. நிறைய டைம் ரோஹித் சர்மாக்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்கு. தென் ஹர்திக் பாண்டியா, அவரும் நமக்கு கேம்ஸை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. பவுலிங்கில் அவரால் பெருசாக எதுவும் பண்ண முடியல.
பாகிஸ்தான் கேமில் ஹி போல்ட் எக்ஸப்ஷனலி வெல். பட் மற்ற கேம்ஸில் அவரால் பெரிய இம்பாக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியல. பேட்டிங் வைஸ் அவரோட ஜாபை பண்ணியிருக்காரு. போன சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவரால் நம்மளை வின் பண்ண வைக்க முடியல. பட் இந்த டைம் ஹி அக்கம்ப்ளிஷ்ட் இட். செமிஃபைனல்ஸில் ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸ் அண்ட் நாத்தன் எலிஸ் டாட் பால்ஸாக போட்டு ப்ரெஷர் போட்டு கேமை ஸ்குவீஸ் பண்ணிட்டு இருக்கப்போ 2-3 பெரிய சிக்ஸஸ் அடித்து மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போனார். தென் ரவீந்திர ஜடேஜா அவர் பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. பட் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்கில் ஹி வாஸ் ஃபினாமினல். எக்ஸலண்ட் எக்கனாமிக் ஸ்பெல்ஸ் போட்டார். செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸில் இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூஸ் எடுத்து கொடுத்தாரு. ஃபீல்டிங்கில் சொல்லவே வேணாம், ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. போன T20 வேர்ல்ட் கப்பில் அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. பட் கிடைச்ச சான்சஸில் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தார். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஹி வாஸ் டோட்டலி ஃபினாமினல். இங்கே இருந்த கண்டிஷன்ஸ்க்கு பர்ஃபெக்டாக பவுல் பண்ணியிருக்காரு. ஜட்டோ அண்ட் அக்ஷர் இவங்க 2 பேரோட ஸ்பெல்ஸுமே இங்கே ஸ்கோரிங் ரேட்டை கம்மியாக வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் பேக் எண்டில் விக்கெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. தென் முதல் 2 கேம்ஸில் நம்மளோட மிடில் ஆர்டர் இட் வாஸ் நாட் டெஸ்டட்னு சொல்லியிருந்தேன். பட் அடுத்த 3 கேம்ஸில் தே ரியலி ஸ்டெப்ட் அப், கேம் டு த ரெஸ்கியூ அண்ட் காட் அஸ் ஓவர் த லைன். ஸ்ரேயஸ், அக்ஷர், KL பாண்டியா எல்லாருமே சூப்பராக ஆடி கொடுத்தாங்க. தென் குல்தீப் யாதவ் அவரும் எக்ஸலண்ட்டாக டைட்டாக போட்டு கொடுத்துருக்காரு. ஃபைனல்ஸில் ஹி வாஸ் ஆன் சாங்னே சொல்லலாம். ரச்சின் ரவீந்திரா அண்ட் வில்லியம்சனோட விக்கெட்டை எடுத்தது கேம் சேஞ்சிங் மவுண்ட்டாக மட்டும் இல்லாமல் கேமோட ஃப்ளோவையும் நல்லாவே மாற்றுச்சு. தென் வருண் சக்கரவர்த்தி நம்ம இந்தியன் டீமோட எக்ஸ்ஃபேக்டர், அவரோட வேரியேஷன்ஸை இங்கே பிக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் கெஸ் பண்ணிவிட்டு பால் எந்த பக்கம் போதுனே தெரியாமல் ரொம்பவே க்ளூலெஸ்ஸாக இருந்தாங்க. லாஸ்ட் டைம் அவர் துபாயில் T20 வேர்ல்ட் கப் விளாண்டப்போ அவர் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. பட் அவருக்கு மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடச்சிது. அந்த சான்ஸை எந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்காரு. செமிஃபைனல்ஸில் டிராவிஸ் ஹெட் வழக்கம் போல் கேமை நம்ம கிட்டேருந்து தூரமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். வருண் சக்கரவர்த்தி அவரோட அந்த க்ரூஷியல் விக்கெட் எடுத்து மறுபடியும் நம்மளை கேமுக்குள்ளே கொண்டு வந்தார். 3 மேட்ச்சில் 9 விக்கெட்ஸ் அட் 15.11 ஆவரேஜ். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கம்பேக் ஸ்டோரிஸாக வருண் சக்கரவர்த்தியை நம்ம சொல்லலாம். தென் முகமது ஷமி இன்ஜுரியிலேருந்து 1.5 வருஷம் கழிச்சு இங்கே வந்து இங்கேயும் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. செமிஃபைனல்ஸில் செம்ம ரிதமில் இருந்தார். பழைய ஷமியை பார்க்குற மாதிரியே இருந்தது. பால் உள்ள வெளியே நல்லா நிப்பாச்சு. அவர் இது வரைக்கும் நிறைய ICC ஈவெண்ட்ஸ் விளாண்டுருக்காரு. அதில் நிறைய மேட்சஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவரால் ஒரு ICC ஈவெண்ட் கூட வின் பண்ண முடியல. பட் இந்த டைம் ஹி காட் ஆன் தி அதர் சைடு. ஃபைனலி ஒரு ICC ட்ராஃபியை வின் பண்ணிட்டாரு. ஈவன் தோ அவரோட பெஸ்ட் ஃபார்மில் இல்லைனாலும் இங்கே அவர் நல்லாவே போட்டிருக்காரு. ஃபைனலி அவரோட ஹார்ட் ஒர்க் ஹஸ் பெய்ட் ஆஃப். தென் ஹர்ஷித் ராணா அவரும் அவர் கிடைச்ச அந்த சான்சஸ்லாம் அந்த முதல் 2 கேம்ஸ்லையும் நல்லாவே போட்டார். ஸோ இதை ஓவராலாக பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸ்க்குமே ஒரு செட்பேக் இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் அவங்க ஓவர் கம் பண்ணி கம்பேக் கொடுத்து, அதுவும் கரெக்டான டைமில் கம்பேக் கொடுத்து நமக்கு இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதை நான் ஒரு ரிடெம்ஷன் ஸ்டோரினே சொன்னேன். ஸோ நான் ஸ்குவாட் அனாலிசிஸ்லேயே சொன்ன மாதிரி பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைச்ச அத்தனை பிளேயரும் அவங்களோட ரோலை பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ வி ஆர் தி சாம்பியன்ஸ் நவ். நம்மளை ஒன்ஸ் அகைன் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. இந்த லாஸ்ட் 8 to 9 மந்த்ஸில் பேக் டு பேக் ICC டைட்டில்ஸை வின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ தான் நம்மளோட கேலிபர் அண்ட் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்ல்டு கிரிக்கெட்டை டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி இன் ICC ஈவெண்ட்ஸ். WTC ஃபைனல்ஸ்க்கும் போயிருந்தா அதுலேயும் ஒரு ட்ரை கொடுத்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. இந்த டாமினன்ஸ் இட் ஷுட் கண்டினியூ அண்ட் லாஸ்ட் ஃபார் அ லாங் டைம். நெக்ஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப்லையும் வி ஷுட் டிஃபெண்ட் த டைட்டில். தென் ரோஹித் அண்ட் கோலி 2027 வேர்ல்ட் கப் எய்ம் பண்ணுற மாதிரி தெரியுது. ஹோப்ஃபுல்லி அண்ட் ஆப்டிமிஸ்டிக்கலி அவங்க 2 பேரும் அதுக்கு ஃபிட்டாக இருக்கணும், நல்ல டச்சில் இருக்கணும், டு ஹேவ் அ கிராக் அட் இட் அண்ட் வின் தட் ஒன் ஆல்சோ பிஃபோர் தி எண்ட் தியர் கரியர்ஸ். வி காட் த மங்கி ஆஃப் த பேக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவ்வளோ நாளாக நாக் அவுட்ஸில் சோக் ஆகிட்டு இருந்த நாம இப்போ பேக் டு பேக் ICC டைட்டில்ஸை வின் பண்ணியிருக்கோம். ஸ்டில் அ லாட் மோர் டு கம் அப்படின்னு நம்புகிறேன். நான் எப்போதுமே நம்ம இந்தியன் டீமை குறை தான் சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் இங்கே நான் ஒன்று சொல்லிக்கிறேன். 1 or 2 கேம்ஸ் வின் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அதில் இருக்க மிஸ்டேக்ஸையும் ரெக்டிஃபை பண்ணி அல்டிமேட் ப்ரைஸான அந்த ட்ராஃபியை வின் பண்ணணும், அதுதான் முக்கியம். இப்போ நம்மளோட பிளேயர்ஸ் அதை பண்ணிட்டாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட். 11 பேரும் நல்லா ஆடணும். டாப் ஆர்டர் மட்டும் தான் கேம்ஸை முடிக்கிறாங்க. மிடில் ஆர்டர்ஸும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும். பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸில் பிரேக் த்ரூஸ் வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இட் ஆல் ஹேப்பன் இன் த மோஸ்ட் நீடட் டைம்ஸ் அண்ட் வி ஆர் விக்டரியஸ் நவ். ஸோ இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? நானும் ஆல் ஹாப்பி தான். இந்த வீடியோவை நான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ் முடிச்ச உடனே போடணும்னு நினச்சேன். பட் என்னோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் போட முடியல. இவ்வளோ நாள் டிலே ஆகிடுச்சு. பட் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னோட ஐ எம் டபுள் ஹாப்பி. ஒன்று ஆப்வியஸ்லி வி ஆர் தி சாம்பியன்ஸ் நவ். அண்ட் ரெண்டாவது சந்தோஷம் என்னன்னு கேட்டால், இங்கே என்னோட தியரி அண்ட் கேம் பிளான் சம்வாட் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. துபாயில் நடக்கிற மேட்சஸை நான் நிறைய ஃபாலோ பண்ணது கிடையாது. நம்மளோட இந்தியன் டீமும் கடைசியாக 2018 தான் அங்கே ODI மேட்ச் ஆடினாங்கன்றப்போ அங்கே இருக்க கண்டிஷன்ஸை இன்டர்பிரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அண்ட் இந்தியாவோட மேட்சஸ்க்கு ப்ரிவியூஸ் கொடுக்குறப்போ என்னோட ஆடியன்ஸ் ஆனவங்களுக்கு பெட்டர் அண்ட் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறனால நிறைய ஸ்டாட்ஸை கோத்ரூ பண்ணேன், நிறைய டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணேன், ஒரு சில மேட்சஸை ஸ்டடி கூட பண்ணேன். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோட தியரியை நான் கன்க்ளூட் பண்ணேன். அதை தான் இந்த ப்ரிவியூஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருந்தேன். ஈவென்ச்சுவலி இட் ஒர்க் அவுட் த சேம் வே அண்ட் ஐ எம் சூப்பர் ஹாப்பி ஃபார் தட். இந்த ஹாப்பினஸை நான் உங்ககிட்ட ஏன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது எல்லாமே உங்களால தான். என்னோட ஆடியன்ஸான நீங்கள் என்கிட்ட நிறைய கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை புஷ்ஷும் பண்ணுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் கைஸ். ஏன்னா தான் நம்ம இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ண அந்த ஜாயஸ் மூமெண்ட்ஸ் நமக்குள்ளே சிங்கின் ஆகியிருந்தாலும் லெட் அஸ் ஆல் செலிப்ரேட் டுகெதர் ஃபார் ஈவன் மோர் டேஸ்
அண்ட் இந்த ஹாப்பி நோட்டோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் கேகே, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.